ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கோழிக்கறி குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி, பரோட்டா, பூரி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு பிரியாணி இலை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 பட்டை, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க, அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஸ்பூன் சைஸுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நான் காரம் கம்மியாக தான் சேர்ப்பேன். உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு கொஞ்சம் கிளறிக்கோங்க. அப்புறமா குழம்புக்கு தேவையான நான் கோழிக்கறியை நல்லா கல் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். மஞ்சள் போட்டே வாஷ் பண்ணி வைங்க, அப்போ தான் ஸ்மெல் எதுவும் வராது. சிக்கன் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அந்த மசாலாவில் சிக்கன் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. தண்ணி எதுவும் இப்போ ஊற்ற வேண்டாம், சிக்கன்லேருந்து தண்ணியெல்லாம் வெளியே வரும். சிக்கன் நல்லா வேகிறதுக்குள்ளே நம்ம சிக்கன் குழம்புக்கு தேவையான தேங்காய் அரைச்சி எடுத்துடலாம். தேங்காய் அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஜார் எடுத்து என் 1 கை அளவுக்கு தேங்காய் சில்லு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியே வந்துட்டு நம்ம இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் ஜாரில் கொஞ்சம் தேங்காய் ஒட்டியிருக்குள்ள அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன். குழம்புனால நான் இன்னொரு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறமா உப்பு செக் பண்ணி பாருங்கள். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா குழம்ப க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள், நல்லா குழம்பு கொதித்து எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துட்டு நம்ம இந்த சமயத்தில் என் 1 கை அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து கிளறி விட்டுட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.